பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது. மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் தேவனுடைய வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், மறுபடியும் அதனை சொல்கிறேன், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் உங்களை எல்லோருக்கும் தெரியும், ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். இப்போ சில காலமாக அதனை தொடர்ந்து பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். அப்போ இந்த ரோமர் 6:2 ஏன் இந்த ரோமர் 6 முக்கியமானதுன்றதை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மிகப்பெரிய வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 வெளிப்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒன்று அந்த பாவம், ஆதாமிடத்தில் இருந்து வந்த பாவம். 2 கிறிஸ்துவின் சிலுவை. 3 பரிசுத்த ஆவியானவர். மனுஷகுலத்தின் பிரச்சனை அந்த பாவம் என்பதை எந்த கிறிஸ்தவன் உணர்ந்து கொள்கிறானோ அப்பொழுது அவன் தீர்வுக்கு போவான். அந்த தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த தீர்வை ஒரு கிறிஸ்தவன் கண்ட உடனே அவன் நேரடியாக பரிசுத்த ஆவி எப்படி செயல்படுகிறார் என்று அறிய முயற்சிப்பான். ஆனபடியால் இந்த 3 தேவனால் வெளிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்கள் பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் அதை எங்களுக்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தந்திருக்கிறார். அதை நாங்களும் தெளிவாக அறிந்தால் அல்லாமல் ஒரு பொழுதும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதற்கு அடையாளமாக அந்நிய பாஷையை பேசலாம். மற்றது தேவனுடைய ஆவிக்குரிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆவிக்குரிய வரங்களை பெற்றிருக்கலாம். தேவனால் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம். சகல விதமான சலுகைகளும் கிடைத்திருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ முடியாமல் போகும். இந்த விஷயத்தை அறியாவிட்டால் ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தை அறியாவிட்டால் ஒரு பொழுதும் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு போவோம். இந்த வசனத்தை இப்போ சொற்ப காலமாக நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். அதை பார்ப்போம். ரோமர் 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 6:2. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக பாவம் என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியம் குறிப்பாக அந்த பாவம் இல்லையே பாவ சுபாவம் அதை பற்றியே சொல்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தவறான வியாக்கியானம் வெளிப்பாட்டை பெற முடியாமல் தடை செய்யும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேணும்.
பாவம் என்று வருகிற இடமெல்லாம் பாவ சுபாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது. ஆதாமிலிருந்து வந்த பாவத்தை பற்றியே சொல்லப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்கும் பொழுது இதில் கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிப்பாட்டை இலகுவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனபடியால் மிகுந்த அவதானமாக 2 இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்திலும் பாவம் என்று வருகிற இடமெல்லாம் பாவ சுபாவத்தை பற்றியே சொல்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்துள்ள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ குறிப்பாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கடைசியாக நான் பிரசங்கித்த செய்தியில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு விசுவாசி எப்படி பாவச் செயல்களில் மறுபடியும் ஈடுபட முடியும். அவன் பாவத்துக்கு மரித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாவத்துக்கு அவன் மரித்திருந்தால் அந்த விசுவாசி எப்படி பாவத்தோடு தொடர்பு கொள்ள முடியும் என்பது தான் இந்த ரோமர் 6:2 மிக முக்கியமான அம்சமாக இருக்குது. நாம் பாவத்துக்கு மரித்திருந்தால் அதனோடு எந்த விதமான தொடர்பும் நமக்கு இருக்க இயலாது என்றதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். இப்படி இருக்கும் பொழுது பாவத்தை செய்வதும் பாவத்தை செய்த பின்பு அதற்கு மன்னிப்பு கேட்பதும் தேவனுக்கு அது தேவனுடைய வழி அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அதே நேரம் நாம் அறிய வேண்டியது, பாவத்தை செய்தால் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி 1 யோவான் 1:9 நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மறுபடியும் இதனை சொல்லுகிறேன். பாவத்தை செய்தால் செய்த பாவத்தை அறிக்கை செய்து அதற்கு மன்னிப்பு கோர வேணும் என்று சொல்லி 1 யோவான் 1:9 பரிசுத்த ஆவியானவர் யோவான் மூலம் தெளிவாக நமக்கு அறிவித்திருக்கிறார். அப்போ எந்த மனுஷனாகுதல் பாவத்தை செய்தால் அவன் பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக தேவன் அதை மன்னிப்பார் என்று சொல்லி அவர் 1 யோவான் 1:9 சொல்லியிருக்கிறார். அப்போ மன்னிப்பு கேட்பது தவறில்லை. பாவத்தை செய்யும் பொழுது அதை அறிக்கை செய்து அதற்கு மன்னிப்பு கோருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த மாதிரியான வழி தேவனுடைய வழி அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை செய்வதும் மன்னிப்பு கோருவதும் பாவத்தை செய்வதும் மன்னிப்பு கோருவதும் அது தேவனுடைய வழி அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய வழி என்ன? பாவத்தை மேற்கொள்ள வேணும், பாவத்திலிருந்து பூரணமாய் விடுதலை அடைய வேணும். இதுதான் தேவனுடைய வழி. இது பற்றி அவர் யோவான் 8:32 தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த யோவான் 8:32 அந்த தமிழ்
வேதத்தில் சத்தியத்தையும் அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ சத்தியத்தையும் என்று சொல்லி நாங்கள் அதை கவனத்துக்கு எடுத்தால் வேறு ஏதோ இருக்கிறது, அதையும் அறிய வேணும் என்ற மாதிரியாக பொருள்படுகிறது. அப்படி சொல்லவில்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதே நேரம் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்தில் யூ ஷால் நோ த ட்ருத் அண்ட் த ட்ருத் ஷால் மேக் யூ ஃப்ரீ. யூ ஷால் நோ த ட்ருத் அண்ட் த ட்ருத் ஷால் மேக் யூ ஃப்ரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் அறிய வேண்டியது தி ட்ருத், அந்த உண்மையை நாங்கள் அறிய வேணும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த உண்மைதான் மனுஷனை விடுதலையாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த வசனத்தில் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கு. யூ ஷால் நோ த ட்ருத் and the truth shall make you free என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ அந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேணும். அந்த சத்தியத்தை அறிந்தால் அது உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சத்தியம் என்றால் என்ன என்று சொல்லி உடனடியாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அது என்ன, அதுக்கு அந்த சத்தியம் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கலாம். அந்த சத்தியம் என சொல்லப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவே சத்தியமாக இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதுவும் சத்தியமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததும் தான் சத்தியம் என்பதை நாம் அறிய வேணும். அந்த சத்தியத்தை நாம் அறிஞ்சு அந்த சத்தியத்தை நாங்கள் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருப்போமாய் இருந்தால் அது நம்ம விடுதலையாக்கும் என்று தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டு, இந்த முறை தான் தேவனுக்கு ஏற்ற முறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை செய்வதும் அதற்கு மன்னிப்பு கேட்பதும் நல்லது, ஆனால் அது தேவனுடைய வழி அல்ல. தேவனுடைய வழி என்ன என்று சொன்னால் சத்தியத்தை, அந்த சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ வாழ்நாள் முழுக்க அந்த சத்தியத்தை அறிகிறதிலேயே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். நாம் அந்த சத்தியத்தை அறிந்து அந்த பாவத்தை நாம் மேற்கொள்ள வேணும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேத வாக்கியத்தின்படி அந்த சத்தியத்தை அறிந்து அந்த பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், மேற்கொண்டு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேணும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை பற்றி ரோமர் 6:14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் போகவில்லை, அதற்கு பதிலாக சத்தியத்துக்கு போகிறீர்கள். சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் அந்த சத்தியம் நிச்சயமாக உங்களை அந்த சத்தியம் நிச்சயமாக பாவத்தை மேற்கொள்ள உங்களுக்கு சகல விதமான பலத்தையும் தந்தருளும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்போ கிருபைக்கு நாங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறது எப்படி? அந்த சத்தியத்தை அறிஞ்சு அந்த சத்தியத்தை பூரணமாக அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது கிருபை நமக்கு தாராளமாக தரப்படுகிறது. அப்போ நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் ஒரு பொழுதும் பாவம் நம்ம மேற்கொள்ளாதென்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் போகாதீர்கள், அது உங்களால் முடியாது. நீங்கள் கிருபைக்கு
நீங்கள் போக வேணும். அப்போ கிருபைக்கு நீங்கள் போக வேணுமாக இருந்தால் நீங்கள் சத்தியத்துக்கு போகணும். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்களாக இருந்தால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது என்று சொல்லி ரோமர் 6:14 சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்றால், ரோமர் 6:14 வேத வாக்கியம் சகல வேதாகமத்தில் உள்ள சகல வாக்கியங்களிலும் மிக முக்கியமான ஒரு வாக்கியம். அது மிக முக்கியமான ஒரு வாக்கு தத்தம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த வேத வாக்கியத்தை நாங்கள் என்னென்று சொன்னால், அவர் கொடுத்த விலையை இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து பாவத்தில் இருந்து நமக்கு விடுதலை தருவதற்காக அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் அவர் கொடுத்த விலையை நாம் ஒரு பரிசீலனை செய்து பார்க்கையில் நிச்சயமாக நாம் பாவத்தை மேற்கொள்ள வேணும் என்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனை கிருபையை பெறுவதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். நாம் ஏதாவது செய்ய வேணுமோ, கிருபையை நாம் பெறுகிறதற்கு நாம் ஏதாவது செய்ய வேணுமோ என்று சொல்லி பொதுவாக கிறிஸ்தவர்கள் கேட்கிறது வழக்கம். ஏனென்று சொன்னால் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன? யோவான் 19:30 எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆங்கிலத்தில் இட் இஸ் ஃபினிஷ்ட், அதாவது என்ன நோக்கத்துக்காக நான் வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மனுஷனை பாவத்தில் இருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறதே என்னுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்காகவே நான் வந்தேன். அந்த நோக்கம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடியினால் நம்முடைய பிரதிநிதியாக நமக்கு பதிலாக அவர் வந்து பிந்தின ஆதாமாக 2ஆம் மனுஷனாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடியினால் இனிமேல் நாம் ஒன்றுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்து அதனுடைய பூரண பலனை முற்று முழுதுமாக உரிமை கொண்டாடி ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ விசுவாசிக்க வேண்டியது தான் நமக்கு இருக்கிற பொறுப்பு. அவரை விசுவாசிக்க வேண்டும். அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக முழு பலனை பாவத்தை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அப்போ இதனை அவர் சிலுவையில் செய்து முடித்தார் என்று சொல்லி ஒரே ஒரு வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 2:14-15 தெளிவாக இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார், சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி அவர் செய்த விவரங்கள் எல்லாம் இந்த கொலோசியர் 2:14-15 தெளிவாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், அப்போ அவர் வெற்றியை ஈட்டியிருந்தால் அந்த வெற்றியை அவர் எப்படி வெற்றி ஈட்டினார் என்று சொல்லி நாம் அறிந்து அதனை நாம் விசுவாசித்து அந்த வெற்றியினால் ஏற்பட்ட பலாபலன்களை உரிமை கொண்டாடி அதனை அனுபவித்து பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பாவத்தை மேற்கொண்டு ஒரு ஸ்தானாதிபதியாக, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக இந்த பூலோகத்தில் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு.
அப்போ தன் வெறுமனே விசுவாசித்தால் மட்டும் போதுமோ என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் கேட்கிறது வழக்கம். ஏனென்று சொன்னால் மனுஷனுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். நான் ஏதாவது செய்ய வேணும், இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகும் நானும் ஏதாவது பங்களிப்பு செய்ய வேணும் என்று சொல்லி மனுஷனுக்கு விருப்பம் இருக்குது. அதை அவன் செய்யத்தான் வேணும். அவனுக்கு ஒரு பங்களிப்பு நிச்சயமாக இருக்கு. ஆனால் அதை தவறான வழியிலே அவன் அறிந்து தன்னுடைய பங்களிப்பு கிரியைகளிலே அவன் நாட்டம் கொண்டு தன்னுடைய விசுவாசத்தை திசை திருப்பி போடாதபடிக்கு எச்சரிக்கையாக அவன் இருக்க வேணும் என்று சொல்லி யோவான் 6:28-29 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் என்ன செய்ய வேணும், ஒரு விசுவாசி அவன் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த வேத வாக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய இருதயத்திலேயும் உறுதியாக நாட்டப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் தவறான வியாக்கியானம் விசுவாசத்திலிருந்து திசை திரும்புறதற்கு வழி வகுக்கும் என்பதை நிச்சயமாக கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? அப்பொழுது அவர்கள் யோவான் 6:28-29 அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ இந்த 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மனுஷனுக்குள்ள இயற்கையாகவே ஒரு எண்ணம் உறுதியாக இருக்கிறது. அந்த எண்ணம் என்ன? நானும் ஏதாவது செய்தாக வேணும், நானும் ஏதாவது செய்தாக வேணும் என்ற ஒரு விருப்பம் மனுஷனுக்கு இயற்கையாகவே இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களாக வந்த பிறகும் இஸ்ரவேலியர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருந்தும் அந்த எண்ணத்திலே இருந்து அவர்கள் விலகினதாக இல்லை. இதோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் அருமையான பதிலை கொடுத்தார். அநேகமானவர்களுக்கு அதில் அவ்வளவு திருப்தியாக இருந்ததோ இல்லையோ அதையே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் பின்பற்ற வேணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக 6:29 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது. அப்போ என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கேற்ற கிரியைகளை நீங்கள் செய்ய உண்மையில் நீங்கள் விருப்பமாக இருந்தால் அது நல்லது. ஆனால் என்ன செய்ய வேணும்? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை செய்கிறீர்கள், வேறு ஒரு கிரியைகளும் அல்ல. உங்களால் எதுவும் இயலாதென்ற உண்மையை நீங்கள் அறிந்து அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்றார். அப்போ கொலோசியர் 2:14-15 சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு கிடக்கிறது. கொலோசியர் 2:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எப்படி அவர் அந்த வெற்றியை ஈட்டினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அநேகமான கிறிஸ்தவர்கள் அதை இயேசு கிறிஸ்து வெற்றி கொண்டார் என்று சொன்னால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். எப்படி அவர் வெற்றி கொண்டார் என்பதை கொலோசியர் 2:14-15 தெளிவாக சொல்லியிருக்கிறது. அவருக்கா பார்ப்போம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
துரத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ இந்த வேத வாக்கியத்தை சரியான முறையில் அறிந்து கொள்வது மிக முக்கியம். ஏனென்று சொன்னால் நம் சார்பில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று சொன்னப்பட்டால் எப்படி அவர் வெற்றி சிறந்தார், எப்படி அவர் வெற்றியை ஈட்டினார் என்பதை நாம் முற்றும் முழுதுமாக அறிய வேண்டும். அப்போ கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சாத்தானுக்கு ஒரு உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குது? மனுஷன் பாவத்தை செய்வானா இருந்தால் மனுஷனை சிறைச்சாலைகள், ஆவிக்குரிய சிறைச்சாலைகள் தள்ள சட்டபூர்வமான உரிமையை நம்முடைய தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் நான் இதை சொல்ல விரும்புகிறேன், கவனமாக அறிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், மனுஷன் பாவத்தை செய்வானா இருந்தால் மனுஷனை சட்டபூர்வமாக ஆவிக்குரிய சிறைக்குள் தள்ளுவதற்கு சாத்தானுக்கு உரிமையை தேவன் கொடுத்திருக்கிறார். அது சட்டபூர்வமான உரிமை, தேவனால் கொடுக்கப்பட்ட உரிமை. அப்போ மனுஷன் பாவத்தை செய்கிறதற்கு காரணம் என்னன்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் பாவத்தை செய்கிறதற்கு முக்கியமான காரணம் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட மனுஷருடைய பிரமாணங்கள், மனுஷ கற்பனைகள், மனுஷ சட்டங்கள், மனுஷ கட்டளைகள், சபை கட்டளைகள் ஆகியவைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், கீழ்ப்படுகிறது நல்லது, ஆனால் கீழ்ப்படிய நம்மால் முடியாதென்ற ஒரு உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறது நல்லது, சபையினுடைய கட்டளைகளுக்கு அது சரியானதாக இருந்தால் கீழ்ப்படுகிறது நல்லது. ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால், மனுஷன் நியாயப்பிரமாணங்களுக்கும் சட்டங்களுக்கும் கீழ்ப்படிய அவனால் முடியாது. ஏன் முடியாது? மனுஷனுக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறபடியினால் அந்த பாவம் ஒரு பொழுதும் மனுஷனை பிரமாணங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்கு அனுமதிக்காது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நியாயப்பிரமாணங்கள் நீதியானது, நியாயப்பிரமாணங்கள் நன்மையானது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 7:12 இது பற்றி சொல்லியிருக்கிறார். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 7:12 பவுல் அப்போஸ்தலர் நியாயப்பிரமாணம் தவறானதல்ல, அது கூடாததல்ல, அது நல்லது, அது நன்மையானது, அது பரிசுத்தமானது, அது நீதியானது, அது நன்மையானது. ஆனால் அதை செய்கிறதற்கு நம்மால் முடியாது. அதாவது கிறிஸ்தவர்களாக இருந்து ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பல்வேறு விதமான தேவனிடத்திலே இருந்து பல்வேறு விதமான அழைப்புகளை பெற்றாலும் ஒரு பொழுதும் மனுஷனால் அதற்கு கீழ்ப்படிய முடியாது. ஏனென்றால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் ஒரு பொழுதும் அதற்கு கீழ்ப்படிய மனுஷனை அனுமதிக்காது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டு அடுத்த செய்தியில் இது பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.